குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களோட பிப்ரவரி மந்த் பலன்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ லக்னத்திலே சனி இருக்கார். நிறைய சளி, இருமல். ஏன்னா நீர் ராசியில சனி இருந்தாரு அப்படின்னா ஒரு பிரச்சனையை கொடுக்க, ஒரு ஃபீவர் கொடுக்குறாருன்னா உடனே சரி பண்ண மாட்டாரு. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குறாருன்னா உடனே அது சரியாகாது. ஏன்னா சனி வந்து மந்தக்காரகன் இல்லையா, ரொம்ப லேட். அப்போ எல்லாமே லேட்டாக தான் முடியும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்களா, அது 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். இப்போ ஒரு விஷயம் வழிகாட்டக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் வக்ரமாயிருக்கு. ஸோ உங்களுடைய தாய் அப்படிங்கிற அவங்களோட ஹெல்த் விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. யாரோட வீட்டுல போய் வந்து அவங்க வக்ரமாகறாங்க அப்படின்னா புதனுடைய வீட்டுல வக்ரமாகறாங்க. ஸோ 2 வகையான பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்க்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜூனுக்கு அப்புறமா அந்த உடல்நிலை மாற்றமும் கொஞ்சம் சரியாகும். ஸோ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மம், அதோட அதிபதி சூரியன் வந்து இப்ப 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப என்ன மாதிரியான பிரச்சனை வரும் தெரியுங்களா? மூத்த சகோதரனால கொஞ்சம் ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல கேது இருந்து அந்த பிரச்சனையும் கொடுப்பாரு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்டர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாம இருந்து நீங்க கொஞ்சம் விலகிக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. ஸோ குரு 5ஆம் இடத்துல மாறும்போது எல்லாமே சூப்பரா இருக்கும், மனசுல சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய வந்து தெய்வ வழிபாடுகள் நீங்க பண்ணுவீங்க, நிறைய ட்ரிப் போவீங்க. அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சூப்பரா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அப்போ வக்கரமா இருந்தா அதை வந்து உங்களுக்கு டிரான்சிட் ஆகி வந்து கடகத்துக்கு போகும்போது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ பெண்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய தங்கச்சியோ, அக்காவோ, எல்லா ஆதாயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அப்போ அப்படிங்கிற பட்சத்துல வந்து நிறைய என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க, நல்லா தூங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜாய்மெண்ட்டும் கொடுப்பாரு, கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பிரிஸ்கா எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யணும்னு நினைங்க. உங்களுக்கு வந்து சனியோட பாதிப்புல இருந்து எல்லாமே சரியாயிடும். ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், சும்மா நடப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இப்போ கொடுக்கும். பாதத்துல பிரச்சனை, எரிச்சல் எல்லாமே கொடுக்கும். அந்த இடத்துல வந்து காலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் நிலைகள் எல்லாம் போகும்போது அந்த இடத்துல தண்ணி வச்சீங்க, சாரி
நீர்நிலைகள் எல்லாம் வந்து நீங்க போயிட்டுறீங்க, இப்போ நீங்க வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நீங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப நேரமா அந்த இடத்துல கால் ஊற வைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நீர் கோத்து அதுவே வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா சனி அந்த இடத்துல வக்கரமா இருக்கும்போது அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கொடுப்பாரு. நகை சுத்தி வரும், சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வரும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ண இதெல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது, ஏன்னா அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டீ குடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண ரீதியாக அவங்கள சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சந்தோஷப்படுவார். அடுத்ததா செருப்பு தானங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல சுக வாழ்வு வாழ்வீங்க. ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.